இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் என்றால் அந்த 3 வரி இலக்கியம் என்னை மாற்றியிருக்கிறேன். பெரியாருக்கு இலக்கியமே பிடிக்காது, கலையே பிடிக்காது. 1939 அண்ணா வேணும்னே போய் பெரியார் உட்கார வச்சார். அண்ணா இறந்த போது வானொலியிலே கலைஞர் கவிதை இரங்கற்பா, அந்த இரங்கற்பாவை ஐயா கேட்கிறார். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு அவ்வளவு துக்கம். வள்ளுவர் தான் அண்ணாவாக பிறந்தார் என்பதை ஒப்புக்கொள்ளாத கொள்கையை கொண்டவர் பெரியார். போனை போட்டு கலைஞருக்கு, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய கலைஞர் இருக்காங்களா ஐயா என்றால், கலை சில நேரத்தில் விருந்தாகவும் இருக்கிறது, சில நேரத்தில் மருந்தாகவும் இருக்கு. மகிழ்ச்சிக்காக கலை, கலைக்காகவே ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் பக்தி இலக்கியத்திலிருந்து தமிழை பிரித்து கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். தீ பரவட்டும் இன்னைக்கு புகழ்பெற்ற வாசகமா இருக்கு. தீ பரவட்டும் என்பது ஏன் ராமாயணத்தை நான் கொடுத்த வேண்டும்? ராமாயணத்துல என்ன இருக்கு? தன்னுடைய திண்மையால், தன்னுடைய பண்பால் எதிர்த்து நின்று நீதியை நிலைநாட்டிய கண்ணகி தமிழர்களின் அடையாளம், பாஞ்சாலி அல்ல. அப்ப மகாபாரதம் எங்களுடைய கலை அல்ல, சிலப்பதிகாரம் எங்களுடைய கலை. அது விருந்து, இது எங்களுக்கு மருந்து. இப்போ மட்டும் அண்ணா இருந்து கோர்ட்டுக்கு போயிருந்தா வச்சுங்க, மதுரை பெஞ்சில் உருவாங்க 14 பேர். மதுரை உயர்நீதிமன்றத்தில் 80% இந்துக்களுக்கு திமுக விரோதி தீர்ப்புங்க. 80% இந்துக்களுக்கு போராடி உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு இயக்கத்தை ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நீ எதிரி என்று சொன்னால் அது நீதியா? நீதி கெட்ட பாதியா? நீதி கெட்டது யாரால் என்றால் இப்படிப்பட்ட நீதிபதிகள் தானா? இப்படிப்பட்ட தீர்ப்புகள் தானா? இதையெல்லாம் கலை மூலமாக கொண்டு வந்து சேர்த்து மக்களிடத்திலே கொண்டு போய் நிறுத்திய இயக்கம் திராவிட இயக்கம். மாபெரும் பட்டிமன்றம் மற்றும் இசை நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இந்த மன்றத்தினுடைய தலைவர், எனது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களே, செயலாளர் எனது பெருமதிப்பிற்குரிய அம்மா விஜயா தாயன்பன் அவர்களே, சிறப்புரை ஆற்றியிருக்கிற தமிழக அரசினுடைய செய்தித்துறை அமைச்சர் சகோதரர் மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் மயிலை தா வேலு அவர்களே, பட்டிமன்றத்தினுடைய நடுவர் மூத்த தமிழறிஞர் தாமரம் ராஜகோபால் அவர்களே, மருந்தே என்கின்ற தலைப்பில் சமூகத்திற்கு கலை இலக்கியங்கள் மருந்தா விருந்தா என்கின்ற தலைப்பில் மருந்தே என்கின்ற அணியிலே வாதாட இருக்கின்ற கலைமாமணி கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களே, முனைவர் நீலகண்டன் அவர்களே, விருந்தே என்கின்ற தலைப்பில் வாதிட இருக்கின்ற புலவர் திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்களே, முனைவர் விஜயசுந்தரி அவர்களே, மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்களே, வருகையில் இருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தலைப்பிலே நான் சொன்ன திருத்தத்தை செயலாளர் அம்மா விஜயா தாயன்பன் அவர்கள் மிகச்சரியாக திருத்தி கொண்டார்கள் அல்லது சேர்த்து விட்டார்கள். அழைப்பில் வந்ததற்கு பிறகு நான் அவருக்கு தொலைபேசியில் பேசினேன், அவர் சொல்லவில்லை. பட்டிமன்றத்தை துவக்கி வைத்து எப்படி பேருரை ஆற்ற முடியும்? பேருரை ஆற்றினால் என்னவாகும்? மருந்தா விருந்தா என்றெல்லாம் பேச ஆரம்பித்து அதற்கு ஒரு தொடக்க உரையை பூர்வமாக நிகழ்த்தினால் எனக்கு என்ன பட்டம் கிடைக்கும்? மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இருக்கை கிடைக்கும். தீர்ப்பு தப்பா போயிடும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எது உண்மைன்னு கண்டறியணும், அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை சொல்லணும். இந்த 2 பேரும் தான் தீர்ப்பு. இந்த தொடக்க உரையே பேருரையா இருந்தா அது பேர் ஆபத்தா போயிடும். நான் கேட்டேன், ஏமா பேர் உரைன்னு போட்டிருக்கீங்களே, தொடக்க உரைன்னா அது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கணும், ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி ஃபார்முலா இருக்கணும். பேர் உரைன்னு போட்டு நான் பேச ஆரம்பித்தேன் என்ன ஆகணும்? இல்லை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னாங்க. இது எனக்கு கொடுக்க தண்டனையா, இல்லை நான் வந்து சட்டத்தை மீறி இப்போ இருக்க நீதிமன்றம்லாம் வாங்கிட்டு இருக்க பாட்டை நான் வாங்கணுங்க உங்களுக்கு ஆசையா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஈரோடு தமிழன் மறைந்து விட்டார். இப்போ நடக்கிற வழக்கெல்லாம் பார்த்தாக்க பட்டிமன்றம் எப்படி இருக்கும்னு பயமாக இருக்குது. அவர் ஒரு சின்ன புது கவிதை எழுதியிருந்தார். கண்ணகியினுடைய சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. கண்ணகி போகிறாங்க, அரச சபையில் உடைக்கிறாங்க, சிலம்பு எடுத்து உடைக்கிறாங்க. அது என்ன பரல்னு தெரிஞ்சு தீர்ப்பு சொல்லணும்னு தப்பாக சொல்லிட்டான். 3 வரியில் போட்டாங்க.
சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலையும் அதே கொல்லன். சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலேயும் அதே கொல்லன். அந்த மாதிரி ஒரு அணையணைய எனக்கு விஜயா தாயன் கொடுத்துட்டாங்களோன்னு பயமா இருக்கு. அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. தம்பதியர்னா ஜென்னிசி மார்க்ஸி சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் முசிறி கல்லூரியில் படித்தேன். அந்த முசிறி கல்லூரி தான் எனக்கு கலையை இலக்கியத்தை அறிமுகப்படுத்தியது. நான் படித்தது கணிதம். ஆனால் என்னுடைய தமிழ்துறை தலைவர் மறைந்த கருவை பழனிசாமி அவருடைய அறையிலே தான் எனக்கு ஒரு இலக்கிய தேடலை உருவாக்கிய அறை அந்த அறை தான். ஆமாம் 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 முசிறி கல்லூரி. அந்த டீன் ஏஜில், அந்த கல்லூரி பருவத்தில் எங்களுக்கே உள்ள குறும்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். என்னோடு கலை இருந்தால் மருந்தாலும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், என்ன சாட்சி கூப்பிட்றாதீங்க. அது ஒரு இருபாலரும் படிக்கின்ற கல்லூரி, புரிஞ்சுட்டீங்களா? இருபாலரும் படிக்கிற கல்லூரி, காவிரி கரை ஓரம். அந்த இளமை சூழ்நிலை எங்களுக்கு இருக்கும்ல. அப்போ நான் ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததை எங்களுடைய ப்ரொஃபஸர் பார்த்தார், என்னை கூப்பிட்டாரு. கேன்டீனில் பார்க்குறாரு, பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. என் மீது அக்கறை இருக்கு. ஏன்னா பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, எல்லா போட்டியும் நான் தான் முதல் பரிசு அனைத்து கல்லூரி பேச்சு போட்டியில். அதனால் இங்கே வான்னு கூப்பிட்டார். அப்போ ஒரு புது கவிதை வந்திருந்தது. இந்த 3 வரியை படினார். இவர் எதுக்கு கூப்பிடுறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 2-3 தடவை நான் பார்த்துட்டார். இந்த படினார் 3 வரி தான். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இந்த காலேஜில் 1000 பேர் படிக்கிறாங்க. இந்த 1000 பேரில் மூங்கி காடு தான். இதில் நீ புல்லாங்குழலாக வரப்போறியா, இல்லை பிரேதத்தை தூக்க தட்டையாக போறியா, இல்லை பந்தக்காலாக போறியா, நீ முடிவு பண்ணிக்கின்றார். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் என்றால் அந்த 3 வரி இலக்கியம் என்னை மாற்றியிருக்கிறது. அப்போ கலை விருந்தாகவும் இருக்கிறது, சில நேரங்களில் மருந்தாகவும் இருக்கிறது. மருந்து எப்போதாக இருந்தது, விருந்து எப்போதாக என்று சொன்னால், நான் கொஞ்சம் கூட போனேன்னா லீடு வேற மாதிரி போயிடும். இந்த விருந்துக்கும் மருந்துக்கும் இடையில் ஒரு கோடு போட்டால் அது இந்த மண்ணில் இருக்கின்ற கலாச்சார பண்பாட்டு படையெடுப்புகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால்தான் கலைஞர்களுடைய கவிதைக்கு சொல்லுகிற போது, யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை ஒன்றால், வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு கவிதை சொன்னேன். எனக்கு யாப்பு வேண்டியதில்லை, இலக்கணம் வேண்டியதில்லை. தி பர்பஸ் ஆஃப் தி லிட்ரேச்சர் டு மாடிஃபை தி, இந்த மொழியும் இனமும் வாழ வேண்டும். பெரியாருக்கு இலக்கியமே பிடிக்காது, கலையே பிடிக்காது. 1939 அண்ணா வேணும்னே போய் பெரியார் உட்கார வச்சார். இந்திரஜித்னு ஒரு நாடகம், எனக்கு பிடிக்காதுங்களேன்னாரு. எங்களுக்கு பிடிக்குங்களே வாங்கலன்னு கூட்டிட்டு உட்கார வச்சிருக்காரு. இந்திரஜித் நாடகத்தை பிடிச்ச பிறகு, இப்படிலாம் நாடகம் இருக்குன்னா நான் ஏங்க இதை வேணான்னு சொல்ல போகிறேன். ஐயாவுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எல்லாம் சொல்கிறாங்க காட்டு மிராண்டி மொழின்ட்டாரு, அந்த மொழின்ட்டாரு, இந்த மொழின்ட்டாரு. மொழியில் இருக்க கதையெல்லாம் அப்படியே சொல்லியிருந்தாங்க, அது காட்டு மிராண்டி மொழியாக தான் இருந்திருக்கும். அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக பெரியார் கொண்டு வந்தார். இன்னொரு இடத்துல பெரியாருக்கு தாங்க முடியாமல் தொலைபேசியில் கூப்பிட்டார். அவர் கவிதை பிடிக்காது, இலக்கியம் பிடிக்காது, கலை பிடிக்காது. எப்போ தெரியுமா? அண்ணா இறந்தபோது வானொலியில் கலைஞர் கவிதை இறங்கற்பா, அந்த இறங்கற்பாவை ஐயா கேட்குறாரு. ஏன்னா அன்றைக்கி அவருக்கு அவ்வளோ துக்கம், கலைஞர் பேசுகிறார் அப்படின்னு. அதில் ஒரு சேன்ஸாக வருது, யார் அண்ணா? பெரியாருக்கு பிடிக்காத மாதிரி ஒரு கற்பனை. பெரியார் இன்னொரு உலகத்தை நம்ப மாட்டார், சொர்க்கத்தை நம்ப மாட்டார், நரகத்தை நம்ப மாட்டார். ஆனால் கலைஞர் கவிதையில் அது வருது. இதை படிச்சுட்டு ஒரு பகுத்தறிவாதி இப்படிலாம் எழுதலாமெல்லாம் கேட்டுருக்கணும். பெரியார் தொலைபேசியில் போட்டு கோபாலபுரத்துக்கு, இப்படிலாம் நீங்கள் கவிதை இல்லைங்க, அதனால தான் இங்கே கலைஞராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய கலைஞர் இருக்கானா அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. வாடினாள் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் வள்ளுவர். வாடினாள் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான், ஆண்டு சென்று அருமை மகனே நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான்.
தங்கம் விளையும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றால் எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குறளோன். தங்க விளையுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்னை கூப்பிடுறது தங்கம் எடுக்கவா என்றான் குறளோன். இல்லை, தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான். இன்றென்ன ஆயிற்று என்றான். இன்னைக்கு என்னாச்சு? சென்றடைய குடிலில்லை ஏழைக்கென்றான். குன்றணைய தமிழுக்கு ஆபத்தென்றான். அழுதகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் தொழுத மகன் அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான். வள்ளுவர் கேட்குறாங்க, எங்கம்மா பிறக்கணும்? தமிழுக்கு ஆபத்துங்கிற, ஏழைக்கு வழியில்ங்கிற, எங்கே பிறக்கணும்? தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்து கொண்டு உழுத வயல் நீரின்றி காயாது இனிமேலே என புகழும் உழவன் புகழ கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றான். பிறந்திட்டான் என் மன்னனாக, அறிவு மன்னனா. இது இன்னொரு பிறவியை சொல்ற கவிதை. வள்ளுவர் தான் அண்ணாவாக பிறந்தார் என்பதை ஒப்புக்கொள்ளாத கொள்கையை கொண்டவர் பெரியார். அவரே கலையில மயங்கி போய் மருந்தாய் இருக்க வேண்டிய கலையை அவரே விருந்தாக்கிக்கிட்டு போனை போட்டு கலைஞருக்கு உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய கலைஞர் இருக்காங்களா என்றால், கலை சில நேரத்தில் விருந்தாகவும் இருக்கிறது, சில நேரத்தில் மருந்தாகவும் இருக்கிறது. எனக்கு மருந்தா இருந்தது இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். சிலம்பை உடைத்து என்ன பயன்? அரியணையிலும் அதே கொள்ளல். இதெல்லாம் இருந்தது. இவ்வளவும் படுத்த பிறகுதான் இந்த தமிழ் சமுதாயத்தில் கலை கலைக்காக அல்ல, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் என்பது ஒரு தத்துவம், மேலை நாட்டு தத்துவம், முதலாளிகளுடைய தத்துவம். எல்லாம் இருக்கு, எனக்கு பொழுது போகணும், எனக்கு டான்ஸ் வேணும், எனக்கு ஆட்டம் வேணும், களியாட்டம் வேணும், மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சிக்காக கலை, கலைக்காகவே, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ஆனால் கலை சமூகத்திற்காகவே என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம். பக்தி இலக்கியங்கள் இருந்தது. பக்தி இலக்கியத்திலிருந்து தமிழை பிரித்து கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். நரியும் பரியா யானகதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். இந்த கதையெல்லாம் வேணாண்டா, எங்களுக்கு வேற கதை இருக்கு என்று சொன்னவர். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேக்ஸ்பியர் அளவுக்கு வேட்ஸ் கொடுத்த அளவுக்கு நீங்க அழகியலை பாராட்டின யாரும் கிடையாது. நீங்க அழகியலை பற்றி, அழகின் சிரிப்பு பாரதிதாசன் எழுதினார். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், அறிவியல் வைரத்தொங்கன், அடர்குடி பச்சைப்பட்டு, குருவிகள் தங்க கட்டி, குளிர் நிலா மணியின் குப்பை. ஷேக்ஸ்பியர் தோத்தான். ஷேக்ஸ்பியர் தோத்தார். அறிவியல் வைரத்தொங்கல், அடர்கொடி பச்சைப்பட்டு, குளிர் நிலா மணியின் குப்பை, அறிவிகள் குருவிகள் தங்க கட்டி. அதுவா பாரதிதாசன்? அதுவா பாரதிதாசன் இல்லை. ஐயாவுக்கு தெரியுமே, பாரதிதாசன் அங்கே நிற்கல. அது மட்டுமே பேசியிருந்தால் அது வெறும் கலை. ஆனால் வேற இடத்துக்கு வர்றார். நடவு செய்த தோழர் கூலி நாளனாவை ஏற்பதும், உடல் உழைப்பு யார செல்வர் உலகை ஆண்டு ஆவலும், கடவுளான என்று வைத்த கயவர் கூட்ட மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏறும். அப்போ கலை ஒரு இடத்துல விருந்து, இன்னொரு இடத்துல மருந்து. இந்த விருந்தையும் மருந்தையும் சமவெளித்தில் வைத்துக் கொள்வதா, அல்லது விருந்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு மருந்தை கூட்டுவதா அப்படிங்கிறத அப்ப பட்டிமன்றம். திராவிட இயக்கம் எதெல்லாம் மருந்தா பார்த்தது, எதெல்லாம் விருந்தா பார்த்தது? தீ பரவட்டும் இன்னைக்கு புகழ்பெற்ற வாசகமா இருக்கு. இந்த தீ பரவட்டுங்கிற எது கொடுத்தார் தலைப்பு அண்ணா? ஏன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொடுக்க வேண்டும்? இந்த மண்ணில் நீங்க இந்த மதத்தை நீங்க சொல்றாங்க எல்லாம் ஒரே மதம்னு. இந்த மதத்தில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? மறைமலை அடிகள் சைவமும் தமிழும் என் இரு கண்கள்னு சொன்னவர். ராமாயணத்தை எரிச்சப்ப அவ்வளவு கொண்டாட்டம் வருது. ராமாயணத்தை எரித்த போது மறைமலை அடிகளுக்கு மகிழ்ச்சி. ஐயாலும் தெரியும், நான் வரலாறு ஒன்றும் தப்பா சொல்லல, எந்த கண்டனமும் இல்லை. ஆனால் இதோடு விட்டுருவார் ஐயா நினைச்சாங்க. பெரியார் பெரிய புராணத்தை கொடுத்துறார். அப்பதான் சைவ சித்தாந்தம் பேசிய மறைமலைகளுக்கு லபோ லபோன்னார். ஐயோ தப்பு தப்பு தப்புன்னார். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து கூட்டுக்க ஒரே ஒரே மதன்றான். தீ பரவட்டும் என்பது ஏன் ராமாயணத்தை நான் கொடுத்த வேண்டும்? ராமாயணத்தில் என்ன இருக்கு? ஏன் மகாபாரதத்தை கொடுத்த வேண்டும்? மகாபாரதத்தில் என்ன இருக்கு? எங்களுடைய கலை வேற, உங்களுடைய கலை வேற. இந்த கலை மீது நடத்தப்பட்ட பண்பாட்டு படையெடுப்பு ஒன்றும் இல்லை. கண்ணகிக்கு சிலை பெரியார் ஒத்துக்கல. ஜனையா கற்பு கரசி கற்பு கரசி கற்பு என்று சொல்ல வந்தால் இரு பாலருக்கும் அது பொதுவில் வைப்போம். நீங்க 4 பொண்டாட்டி கட்டுவீங்க, அந்த அம்மா ஒரே ஒரு கணவனோட இருக்கணும், அதெல்லாம் ஊர் சுற்றிட்டு இருப்போம் ஒருத்தன், அந்த அம்மா வர வரைக்கும் இந்த அம்மா அப்படியே இருக்கணும், இதுக்கு பேர் கற்பா? இது என்ன அண்ணா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கோச்சிக்கிட்டார். அண்ணா பதில் சொன்னார், அது கற்பு கரசிங்கிறதுக்காக இல்லை,
அதுவும் கிண்டல் பண்ணார். பாஞ்சாலி சொல்லும்போது ஐவருக்கும் தேதி அழியாத பத்திரினாங்க. ஐயா சொன்னார், முதல்ல கோஆபரேட்டிவ் கண்டுபிடிச்சாரு அந்த மாதிரி தான். பெரியார் கடுமை அமைத்தார். ஆனால் பெரியாருக்கு அண்ணா பதில் சொன்னார், இல்லை, அதற்காக இல்லை. ஒரு தனி மனுஷியாக நின்று நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக, தன் கணவன் குற்றமற்றவன் இல்லை என்பதற்காக நீதிமன்றத்திலே போய், அரண்மனைக்கு போய் அரசரை கேள்வி கேட்டு அதற்கு ஒரு முடிவு கொடுத்து இந்த தமிழ் சமுதாயத்தில் நீதியை வென்றெடுத்த ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்பதற்காக நான் கண்ணகிக்கு சிலை வைக்கிறேன். நீதியை நிலைநாட்டுவதற்கு கண்ணனை கூப்பிடல, நீதியை நிலைநாட்டுவதற்கு கையறு நிலையில் நிற்கல, கடவுளை கூப்பிடல. நீதியை நிலைநாட்டுவதற்கு கடவுளை அழைக்காமல் தன்னுடைய திண்மையால், தன்னுடைய பண்பால் எதிர்த்து நின்று நீதியை நிலைநாட்டிய கண்ணகி தமிழர்களின் அடையாளம், பாஞ்சாலி அல்ல. அப்ப மகாபாரதம் எங்களுடைய கலை அல்ல, சிலப்பதிகாரம் எங்களுடைய கலை. அது விருந்து, இது எங்களுக்கு மருந்து. வீரம் என்றால் என்ன? நான் என்ன கேட்கிறேன், நீ கடவுளினுடைய அவதாரன்ற, உன்னுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டான், நேரா போய் அடிக்க வேண்டியதானே? அண்ணா கேட்கிறார், நேரா போய் அடிக்க வேண்டியதானே? அதனாலதான் அவர் நீதிதேவன் மயக்கம்னு கொண்டு வந்தார். நீதிதேவன் மயக்கம்னு ஒரு நாடகம். இப்பெல்லாம் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது அடாடாடா, எங்களுக்கு இருந்த தமிழாசிரியர்கள் ஐயா மாதிரி. நாங்கள் படித்தது கணிதம். என்ன ஐஏஎஸ் ஆகணும்னு விரும்பினாங்க எங்கள் வீட்டில். நடக்குமா அதெல்லாம்? எங்கள் வீட்டில் 100 பேர் ஐஏஎஸ் இருந்து என்ன ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சாங்க. நான் அப்புறம் எங்களுக்கு அல்வா கொடுத்து வெளியே வந்துட்டேன். நீதிதேவன் மயக்கம் என்ன? ராவணனை கொண்டு போய் நரகத்தில் விட்டாங்க. ராவணன் தவறிழைத்து விட்டான், இன்னொருடைய மனைவியை களவாடி விட்டான், நரகத்தில் இருக்காங்க. மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்த தீர்ப்பு தப்பு. அந்த தீர்ப்பை ரீட்ரையல் கொண்டு வரணும், ரீட்ரையல் கொண்டு வரணும், கேஸை மறு ட்ரையல் கொண்டு வரணும். யார் ஜட்ஜு? யமதர்மன் தான் அனுப்பிச்சான். யமதர்மன் தானே ஜட்ஜு. உட்காந்துருக்கார், அண்ணா நடிக்கிறார், ரீட்ரையல் நடக்குது. ராவணன் வர்றார், அண்ணாவை வர்றார். எதுக்காக என்னை நரகத்தை அனுப்பிச்சிங்க? இல்லை, நீ இன்னொருடைய மனைவியை அழைத்து அநாகரிகமாக நடந்து கொண்டாய், அதற்காக தண்டனை. நான் பத்திரமா அந்த அம்மாவை கூப்பிட்டு என் கை கூட படலை, பத்திரமா ஒரு நாள் தான் வச்சுருந்தேன், உடனே அனுப்பிட்டேன். என் தங்கச்சை போய் தன்னுடைய காதலை சொன்னதுக்காக மூக்கை அறிஞ்சிட்டான், மார்பை அறிஞ்சிட்டான், அவமானப்படுத்திட்டான். அவனை போய் கொண்டது தப்புன்னு சொல்றியா? அவன் பண்ண தப்பு இல்லையா? இல்லை இல்லை, கம்பர் உன்னை இரக்கமற்ற அரக்கன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன கம்பன் சொன்னானா? கம்பனை கூப்பிடு. கம்பன் சாட்சி போட்டி வந்துட்டான். வந்த உடனே கம்பனை கேள்வி கேட்கிறாங்க, நீ எப்படி இரக்கமற்ற இருக்குன்னு சொன்ன? இல்லை இல்லை, இது மகாபாரதத்தில் இருக்கு. துரோணர் இது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. துரோணர் கூப்பிடு. துரோணர் வந்துட்டார். துரோணர் விசாரிக்கிறாங்க. இது நீதிதேவன் மயக்கத்தில் வருது. துரோணர் பாக்ஸில் இருக்கார். நீ நல்ல வாத்தியார் தானே? ஆமாம், நல்ல வாத்தியார் தான். உன்கிட்ட ஒரு பையன் வந்தானா? ஏகலைன்னு வந்தான். வில்வித்தை கேட்டானா? கேட்டான். நீ சொல்லி கொடுத்தியா? இல்லை. அவனா கற்றுக்கிட்டானா? ஆமாம். அவன்கிட்ட காமிச்சானா? காமிச்சான். நீ என்ன கேட்ட காணிக்க? நீ சொல்லி கொடுக்கல. ஆமல. காணிக்க கேட்கறது உரிமை இருக்கா? இல்லை. ஏன் கேட்ட? இல்லை, அவன் சூத்துறேன், அதனால நான் கையை கட்ட விரல் கேட்டேன். அவன் இழந்தது கட்டை விரல், நீ இழந்தது கண்ணியம், நீ ஆசிரியர் அல்ல. இதை கேட்ட உடனே யமதர்ம நீதிதேவன் நான் கொடுத்த தீர்ப்புன்னு மயங்கி வருகிறான். இதுதான் நீதிதேவன் மயக்கம். இப்போ மட்டும் அண்ணா இருந்து கோர்ட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுங்க, மதுரை பெஞ்சில் உருவாங்க 14 பேர். மதுரை உயர்நீதிமன்றத்தில் 80% இந்துக்களுக்கு திமுக விரோதின்னு தீர்ப்புங்க. 80% இந்துக்களுக்கு திமுகவும் திகாவும் விரோதி அப்படின்னு ஒரு தீர்ப்பு. ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட் வச்சிருந்தேன் நிறைய நீங்கள் பேசுனதுக்காக. இந்த நாட்டில் 25% பேர் தாழ்த்தப்பட்டவன், அவனுக்கு இடஒதுக்காக போராடுறது பெரியார். இந்த நாட்டில் 50% பேர் பிற்படுத்தப்பட்டவன், வன்னியர், முக்குளத்தூர், நாடார், முதலியார், கவுண்டர், செட்டியார், எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு போராடினது திக திமுக. 80% இந்துக்களுக்கு போராடி உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு இயக்கத்தை ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நீ எதிரி என்று சொன்னால் அது நீதியா? நீதி கட்ட பாதியா? நீதி கட்டது யாராலும் பெரியார் ஏன் புத்தகம் போட்டாரு? ஏன் போடக்கூடாது? நடுவர்களே, நீங்க தான் திரும்பி சொல்லணும்.
நீதி கெட்டது யாரால் என்றால் இப்படிப்பட்ட நீதிபதிகளால் தானா, இப்படிப்பட்ட தீர்ப்புகளை தானா? இதையெல்லாம் கலை மூலமாக கொண்டு வந்து சேர்த்து மக்களிடத்திலே கொண்டு போய் நிறுத்திய இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கம் தான். இப்ப என்ன பிரச்சனை? ஒரே கன்ஃபியூஷன் தானே. இசைக்கு மூவர் யாரு கேளுங்க. இந்த இயக்கம் வர வரைக்கும் யார் பேர சொன்னா? முத்துசாமி தீர்த்தவர். அது தமிழ். அருணாச்சல கவிராயரை மாரிமுத்தா பிள்ளைய முத்து தாண்டவர். அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர் தமிழரசிக்கு சொந்தம். சொன்னானா? இந்த இயக்கம் வர வரைக்கும் சொன்னானா? யார சொன்னான்? சாமா சாஸ்திரி, முத்துசாமியார் தான் சொன்னாங்க. தியாகராயர். இப்படி வரலாற்று பண்பாட்டு படையெடுப்புகளை கலை மூலமாக கொண்டு வந்த போது அதை தடுத்து நிறுத்தி தமிழர்களுடைய கலை எது என்று சொன்ன இயக்கம் இந்த இயக்கம். அப்போ விருந்தாக இருந்ததை மருந்தாக மாற்றினோமா, அல்லது மருந்தாக இருந்ததை விருந்தாக மாற்றினோமா? இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு இது ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ள என்ன நான் போனேன்னா, நடுவர் வந்து என்ன அங்கேன்றுவார், என்ன இங்கேன்றுவார். அதனால இந்த நல்ல தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைப்பதில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இங்கே இருந்து அல்லது டிவியில் பார்த்தாலும் மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா இயல், இசை, நாடகம் என்கின்ற இந்த கருத்தாக்கத்தை அம்மா விஜயா தாயன்பன் அவர்களும் அவங்களுடைய துணைவர் அவர்களும், நான் கார்ல் மார்க்ஸ் டென்னிஸ்லாம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோடி இருந்தது குளித்தலையில், இளமுருகு பொற்செல்வி. அவங்க 2 பேரும் இதே மாதிரி ஒத்த சிந்தனை, ஒத்த கருத்து. குளித்தலை இளமுருகு பொற்செல்வி, பொற்செல்வி இளமுருகு தான் கையெழுத்தே போடுவாங்க. நான் கார்ல் மார்க்ஸ் டென்னியை பார்த்ததில்லை, நான் இளமுருகு பொற்செல்வியை பார்த்துருக்கேன். அது மாதிரி இந்த தம்பதியர்கள் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டு இருக்கிறது அல்லவா, அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த பட்டிமன்றத்துக்குள்ள லிமிட்டை தாண்டி போனால் தப்பாக போயிடும். அதனால் இந்த லிமிட்டோடு நிறுத்தி பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.